ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SSK சஞ்சு ஸ்கூல். ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம்? கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா நம்மளுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களோட உடம்பையும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுக்குறது சில ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ அண்டு கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு எங்கிட்ட ரெண்டும் தான் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றி, நான் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நான் 2 கப்புக்கு 3 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ரவையை கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரவை கறியிரும். வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதை தனியாக. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலேயே இந்த ரவை, நம்ம வறுத்து வச்ச ரவை இருக்குல்ல, அந்த ரவையும் போட்டு பல்ஸில் விட்டு பல்ஸ் மூலம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரவை ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வறுத்து வச்ச கேஷ்யூ அண்டு ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் உருக்குன நெய், வீட்டிலே செஞ்ச நெய், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி லட்டு பதத்துக்கு பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி கிளறி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கிரேப்ஸு, நம்ம வறுத்து வச்சோம்னா ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூ, இதையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம பிணைஞ்சிக்கணும். இந்த கேஷ்யூ இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு உருண்டையிலையும் ஒவ்வொரு கேஷ்யூ வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடச்சி எடுத்துகிட்டு நம்ம அந்த பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு பதத்துக்கு பிடிக்கணும். லட்டு பதத்துக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். லட்டு பதத்துக்கு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SSK சஞ்சு ஸ்கூலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.